Question number 3. Consider the given pairs of the triangle and say whether each pair is that of congruent triangles. If the triangle are congruent, say how. If they are not congruent, say why. And also say if a small modification would make them congruent. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். கொடுக்கப்பட்டுள்ள முக்கோண சோடிகளை கருத்தில் கொள்க. மேலும் அவற்றில் ஒவ்வொரு சோடியும் சர்வசம முக்கோணங்களாக என காண்க. அவை சர்வசம முக்கோணம் எனில் எப்படி? இல்லையெனில் அவை சர்வசமமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பார்த்தலாம். தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான் உங்கள் கொடுத்துருக்க டயக்ராம். இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கொடுத்துருந்தா பேரலல், இது பேரலல், இது பேரலல், இது பேரலல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இது பேரலல்னா இது ஈக்குவலாக போகிற லைனாக தான் இருக்கும். ஸோ கன்சிடர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டின். இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கன்சிடர் ட்ரையாங்கிள் பிக்யூஆரை ஒரு ட்ரையாங்கிளும் அண்டு ஏபிசியை ஒரு ட்ரையாங்கிளாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்கியூ ஈக்குவல் டு பிசி, ஆர்கியூவும் பிசியும் ஈக்குவல், ஸோ பேரலல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக்யூவும் ஏபியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் கிவன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிட்டோம். therefore ABC is a non-congruent to PQR. இந்த ABC triangle வந்து not a congruent to PQR. இது ரெண்டும் சர்வசமம் இல்லை, ஏன்னா இடையில ஒரு லைன் இருக்குல்ல அதுங்காட்டி. ஸோ பிக்யூ என்ன பண்ணணும்னா அதுக்கு இப்போ அது நாட் கான்குரண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது ஏன் அது கான்குரண்ட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? பிஆர் ஈக்குவல் டு ஏசி, பிஆரும் ஏசியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது கான்குரண்ட்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் பேரன்னு சொல்லிட்டாங்க, இது ரெண்டு பேரன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது ரெண்டு பேரன்னு அவங்க சொல்லவே கிடையாது. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து கான்குரண்ட்டாக இருக்கும், சர்வசமமான முக்கோணமாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்கோம். இஃப் பிஆர் ஈக்குவல் டு ஏசி தென் ட்ரையாங்கிள் ஏபிசி கான்குரண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம், செகண்ட் சப் டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதில் இது ரெண்டு பேரலன்னு சொல்லிட்டாங்க, இது ரெண்டு பேரலன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இந்த ஒரே லைன் தான் இருக்குது. அது ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான். நான் ப்ரீவியஸாக வந்து ட்ரையாங்கிள் ரெண்டு செப்பரேட் ஆயிருந்தது, ஆனால் அதை பிரிக்கிற கோடு வந்து இங்கே ஒன்றா தான் இருக்குது இந்த சம்மில். அந்த இதில் வந்து ரெண்டாக இருந்தது. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்த்தலாம். கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏடிபி அண்ட் டிசிபி, ட்ரையாங்கிள் டிசிபி இதை ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் பிசிடி ஃபார் த ட்ரையாங்கிள் டு பி கான்குரண்ட். ஏன்னா கான்குரண்ட்டு தான் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, இது பிரிக்கிற கோடு ஒன்று தான். ஸோ இது வந்து கான்குரண்ட்டு தான். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன இருக்கோ? ஏபியு டிசியு ஈக்குவல் அண்ட் ஏடியு பிசியு ஈக்குவல் அண்ட் பிடி வந்து காமன் சைடாக இருக்குது. ஸோ இது எந்த ரூல் படி? பை ட்ரிபிள்எஸ், சைடு ரூல் படி ட்ரையாங்கிள் ஏபிசி கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் பிசிடி. இதுதான். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இதை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பேரலல்னு சொல்லிட்டாங்க, இது ரெண்டும் இந்த ரெண்டு லைனு பேரலல்னு சொல்லிட்டாங்க, இது வந்து காமன். ஸோ கன்சிடர் இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். கன்சிடர் ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்ஒய் அண்ட் ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் என்ன? ஒய்பி ஈக்குவல் டு ஜட்பி and xy equal to zx. px is a common side. pxங்கிறது காமன் சைடு. கொஸ்டினில் கொடுத்துக்க நம்ம அப்படியே இருக்கோம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் காமன் சைடாக ஒரே ஒரு லைன் மட்டும் வந்ததுன்னா அது கண்டிப்பாக ட்ரிபிள்எஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பை ட்ரிபிள்எஸ் ரூல் ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்ஒய் கான்குரண்ட் ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்இசட். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன், இதுதான் உங்கள் கொடுத்துருக்கிற டயக்ராம். இது வந்து காமன் 0. ஓகேங்களா? மிட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள், இது ஈக்குவல். ஆனால் இது ஒன்று தான் ஈக்குவல், மற்ற ரெண்டு ஈக்குவலான்னு சொல்லலை. ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் ஓஏபி அண்ட் ஓடிசி
அண்ட் கிவன் என்ன ஓஏ ஈக்குவல் டு ஓசி, ஓஏவும் ஓசியும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க, அதான் எழுதியிருக்கோம். ஸோ ஏபிஓ ஈக்குவல் டு ஓடிசி, ஏபிஓ ஈக்குவல் டு ஓடிசி அண்ட் ஏஓபி ஈக்குவல் டு டிஓசி, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸு, அது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸு. ஸோ அப்படிங்கும்போது என்ன, பை ஆங்கிள் ஆங்கிள் சைடு ரூல் படி பார்த்தா ட்ரையாங்கிள் ஓஏ இது வந்து கான்குரண்ட் கிடையாது. ஸோ எதாக இருந்தால் இதாக இருக்கும், பை இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்கிறங்காட்டி பை AAS ரூல் படி ட்ரையாங்கிள் ஓஏபி கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் ஓடிசி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் 4th ஒன் இதான் கொடுத்துருக்க டயக்ராம். இப்போ இது பேரலல்னு சொல்லிட்டாங்க, இது பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கன்சிடர் ஓஏபி ஒரு ட்ரையாங்கிள், ஓடிசி ஒரு ட்ரையாங்கிள், அதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கிவனில் என்ன, ஓபி அண்ட் ஓடியு ஈக்குவல் அண்ட் ஓஏ அண்ட் ஓசியு ஈக்குவல் அண்ட் ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு டிஓசி, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இது. ஸோ பை எஸ்ஏஎஸ் ரூல் படி பார்த்தா ட்ரையாங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு டிஓசி, அதுதான் வந்து கான்குரண்ட் ட்ரையாங்கிளுக்கு கான்குரண்ட் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் கொடுத்துருக்குற டயக்ராம். இது காமனாக இது பெரியது, இது பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கன்சிடர் triangle AMB and triangle AMC. So AB equal to AC, AMB equal to AMC equal to 90 degree, AMB AMC the angle M வந்து 90 degree. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். AM is a common side, இந்த AMமும் காமன் சைடுன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா SAS சைடு ஆங்கிள் சைடு ரூல் படி பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் ஏஎம்பி கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் ஏஎம்சி அப்படிங்கிறதா இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா?